நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா போதையில்லா தமிழகத்தில் போதையில்லா விழுப்புரத்தை உருவாக்கும். இது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய விழுப்புரம் தொகுதி மக்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் மோகன்ராஜ் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. பணத்தை மட்டுமே வச்சு ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே தேவையில்லாத ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, பீர் ஃபேக்ட்ரி. மற்றபடி வேறு ஏதாவது தொழிற்சாலைகள் கொண்டு வந்தாங்கன்னு கிடையாது. தமிழக வெற்றி கழகம் வந்ததுன்னா கண்டிப்பாக தொழிற்சாலைகள் அமைத்து தரணும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கப்படும். பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு சுய வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும். ஏரிகள் குளங்கள் எங்கேயுமே தூர் வரல. ஏன்னா எல்லா கழிவு நீரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மருதூர் ஏரி, எருமந்தாங்கல் ஏரி, கோழியனூர் ஏரி, இது மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கழிவு நீர் கலக்குது. அதுக்கு ஒரு சரியான திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னா விழுப்புரத்தில் கொண்டு வரலாம். விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் மோகன்ராஜ் எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்தா, நான் எம்எல்ஏ இல்லை, என் தாய்மார்களும் என் சகோதரிகளும் என் சகோதரர்களும் தான் எம்எல்ஏன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு முறை தளபதி சொன்ன மாதிரி ஒரு முறை விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு உங்களுடைய பாதம் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன்.